காந்திக்கு தேசப்பிதா பட்டத்தை வழங்கியது தவறு என்று விஸ்வ இந்து பரிஷத்தைச் சேர்ந்த பெண் சாமியார் பேசியிருப்பது சர்ச்சையை கிளப்பியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் அலிகாரில் உள்ள ராம்லீலா மைதானத்தில் திங்களன்று விஸ்வ இந்து பரிஷத் மாநாடு நடந்தது. மாநாட்டில் விஸ்வ இந்து பரிஷத்தைச் சேர்ந்த பிராச்சி ஆர்யா எனும் சாமியார் பேசும்போது காந்திக்கு தேசப்பிதா பட்டத்தை தவறுதலாக கொடுத்துவிட்டதாக கூறினார். இந்திய விடுதலை போராட்டத்துக்காக பகத்சிங் போன்றவர்கள்தான் தியாகம் செய்ததாகவும், ஆனால் தவறுதலாக காந்திக்கு புகழ்மாலை சூட்டப்பட்டு விட்டதாகவும் சாமியார் பிராச்சி ஆர்யா கூறினார். சுழலும் சக்கரத்தின் துணை கொண்டு காந்தி சுதந்திரத்தை வாங்கிக் கொடுக்கவில்லை என்றும் பிராச்சி ஆர்யா கிண்டலடித்தார். गांधी की तकली और चरखा घुमाने मात्र से मिल गई बंधुओं? अरे जोर से जवाब दो, नहीं मिली ना? तो इस देश के उन नेताओं को सबक सिखाओ, उनको बताओ कि हमें आजादी गांधी की तकली और चरखा घुमाने से नहीं, हमें आजादी मिली है तो भगत सिंह की जवानी के बदले आजादी मिली है. காந்தியை கொன்ற நாதுராம் கோட்சேவை தேசபக்தர் என்று உத்தரப்பிரதேச பாரதிய ஜனதா எம்பி சாக்ஷி மகராஜ் சில வாரங்களுக்கு முன் பேசினார். காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்புக்கு பணிந்து பார்லிமெண்டில் சாக்ஷி மகராஜ் மன்னிப்பு கேட்டதன் மூலம் அந்த பிரச்சினை முடிவுக்கு வந்தது குறிப்பிடத்தக்கது.